எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உண்மையில என்ன சொல்ல வருதுன்னு ஆழமா போய் பார்ப்போம். மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட்டா முடிஞ்சிருக்கு. அப்போ பெருசா ஒண்ணும் நடக்கலையா? அப்படியே போயிடுச்சானால் நிறைய பேர் இப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அந்த நம்பர்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஹெட்லைன்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸ் வெறும் 0.03%, நிஃப்டி 50 வெறும் 0.05% தான் ஏறி இருக்கு. இத மேலோட்டமா பார்த்தா ரொம்பவே ஒரு டல்லான நாள் மாதிரி, எதுவும் நடக்காத மாதிரி தான் தோணும். ஆனா உண்மையிலேயே அப்படியா? சரி, இந்த ஃப்ளாட் ஃபினிஷுக்கு பின்னாடி இருக்கிற அசல் கதைக்குள்ள போவோம். இது உண்மையிலே பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய எதிரெதிர் சக்திகளுக்கு நடுவுல நடந்த ஒரு பயங்கரமான இழுபறி போட்டிதான். சரி வாங்க, இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு பக்கம் HDFC, ICICI பேங்க்ஸோட சூப்பரான குவார்டர்லி ரிசல்ட்ஸ் மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் மார்க்கெட்டை மேல தூக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற டென்ஷன், அப்புறம் கச்சா எண்ணெய் விலை திடீர்னு ஏறினதுன்னு நெகட்டிவ் நியூஸ்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை கீழே இழுத்துச்சு. இந்த ரெண்டு பக்கமும் பலம் சரியா இருந்ததால மார்க்கெட்டால எங்கேயுமே நகர முடியல, ஒரே இடத்துல நின்றுச்சு. சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். அதாவது இந்த ஹெட்லைன் நம்பர்ஸை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற விஷயங்களை எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல நாம இந்தியா VXனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இத பயக் குறியீடு, அதாவது ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அடுத்த 30 நாளைக்கு மார்க்கெட்ல எவ்வளோ ஏற்ற இறக்கம் இருக்கும்னு ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கறாங்கன்னு காட்டுற ஒரு இண்டிகேட்டர் இது. ஆனா இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இந்த இந்தியா விக்ஸ் ஒரே நாள்ல 9% எகிரி இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கெட் மேல பார்க்க அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு விதமான பயமும் பதட்டமும் அதிகமாயிட்டே இருக்குன்னு இது அப்பட்டமா காட்டுது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? விக்ஸ் ஏறுதுன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்காங்க, மார்க்கெட்டோட ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் கவலையோட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி. சரி, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இவ்ளோ எச்சரிக்கையா இருக்காங்கன்னா அவங்களோட பணம் எல்லாம் எங்க போச்சு? இந்த பக்கம் நகர்ந்தது. வாங்க இப்போ அதை தான் பார்க்க போறோம். இதுதான் நம்மள செக்டார் வாரியான அனாலிசிஸ்க்கு கூட்டிட்டு போகுது. இங்க தான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் ஃப்ளாட்டா இருந்தாலும் சில துறைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சிலது அடி வாங்கியிருக்கு. பாருங்க, நிஃப்டி மீடியா, நிஃப்டி PSU பேங்க் எல்லாம் நல்ல லாபத்துல இருக்கு. ஆனா அதே சமயம் நிஃப்டி ஐடி, நிஃப்டி ரியாலிட்டி எல்லாம் நஷ்டத்துல முடிஞ்சிருக்கு. இதுல இருந்தே தெரியுது இல்லையா பணம் எங்க இருந்து எங்க போயிருக்குன்னு. இது மட்டும் இல்ல, நாம பிராடர் மார்க்கெட்டை, அதாவது மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு சின்ன எச்சரிக்கை மணி அடிக்குது. பாருங்க, நிஃப்டி மிட் கேப் 100 -0.18%, நிஃப்டி ஸ்மால் கேப் 100 -0.45%. அதாவது பெரிய பங்குகளை தாண்டி சின்னதும் நடுத்தரமான பங்குகள்ல ஒரு பலவீனம் தெரியுது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க மார்க்கெட் பிரெத்தை பார்ப்போம். அதாவது எத்தனை ஸ்டாக்ஸ் ஏறிச்சு, எத்தனை இறங்குச்சேன்னு. இன்னைக்கு 1262 பங்குகள் தான் விலை ஏறி இருக்கு. ஆனா 2045 பங்குகள் விலை இறங்கி இருக்கு. இது என்ன சொல்லுது? மார்க்கெட் பார்க்க ஃப்ளாட்டா இருந்தாலும் உண்மையில பெரும்பாலான பங்குகள் நஷ்டத்துல தான் முடிஞ்சிருக்கு. இதுவும் ஒரு காஷியஸான மார்க்கெட்கான அறிகுறி தான். சரி, இப்போ இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் இத பத்தி என்ன நினைக்கிறாங்க, அடுத்து என்ன நடக்கலாம்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் வாங்க. இது நமக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். முதல்ல ஏங்கிள் ஒன்னை சேர்ந்த ஓஷோ கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நிஃப்டி இப்போதைக்கு ஒரு மாதிரி தயக்கத்தோட இருக்கு. 24,500லேருந்து 24,800ங்கிறது ஒரு முக்கியமான தடைப்பகுதி. அதை தாண்டினா தான் மார்க்கெட்டால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாரு. அடுத்து ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேர்ந்த வினோத் நாயர் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை பத்தி பேசுறார். இன்வெஸ்டர்ஸ் மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பிரச்சனைய ஒரு பெரிய போரோட ஆரம்பமா பார்க்கல, அது பேச்சுவார்த்தைக்கான ஒரு யுக்தியா தான் பார்க்கறாங்க. அதனால தான் பீதி அடையாம என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. கடைசியா மார்க்கெட் எக்ஸ்பர்ட் சுனில் சுப்பிரமணியம் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு. மொத்தத்துல மார்க்கெட் இன்னும் வாங்குறதுக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா அவசரப்பட்டு அக்ரஸிவா வாங்காம கொஞ்சம் நிதானமா அளவான அணுகுமுறையோட பங்குகளை சேர்க்கலான்னு அவர் அட்வைஸ் பண்றாரு. சரி, இப்போ நாம பார்த்த இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன? அடுத்த தடவை நீங்களே ஒரு க்ளோசிங் பெல் ரிப்போர்ட்டை படிக்கும்போது எதையெல்லாம் கவனிக்கணும்னு இப்ப சொல்றேன். ஒரு ஸ்மார்ட்டான மார்க்கெட் பார்வையாளரா இருக்க இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல, மார்க்கெட் ஃபிளாட் அப்படின்னா அதுக்குள்ள பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டை நடந்திருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, எப்பவும் இந்தியா VIX செக் பண்ணுங்க. அதுதான் இன்வெஸ்டர்ஸோட பயத்தை காட்டும். மூணாவது, செக்டார் பர்ஃபார்மன்ஸை பாருங்க. அப்போதான் ஸ்மார்ட் மணி எங்க போகுதுன்னு தெரியும். நாலாவது, மார்க்கெட் பிரெத்தை செக் பண்ணுங்க. அதாவது எத்தனை ஸ்டாக்ஸ் ஏறிச்சு இறங்குச்சுன்னு. அதுதான் ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட உண்மையான நிலையை சொல்லும்.
கடைசியா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க, அது நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்கும். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோல இருக்கிற தகவல்கள் எல்லாமே உங்களுடைய கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டும்தான். பிக் மை ஸ்டாக்ஸ் ஒரு செபி பதிவு பெற்ற ஆலோசகர் கிடையாது. எந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கண்டிப்பா கலந்து பேசுங்க. அடுத்த அனாலிசிஸ்ல சந்திப்போம்.